கையை நல்லா மேலே தூக்குங்க. வெரி குட். இந்த மாதிரி தூக்கி எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு. நீங்கள் வரையில் ஆஸ்பத்திரி உள்ள பேண்டேஜ் மாதிரி போட்டு தொங்க விட்டு வந்தீங்க. ஒரு செகண்டில் நான் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். என் கட்டு 2 கட்டோ 3 கட்டோ 4 கட்டோலாம் தெரியாது. போதும்னா நீங்கள் அவுத்து விட்டுக்கலாம். வந்த வரைக்கும் போதும்னா அவுத்து விட்டு திருப்பி மறுபடியும் வலிக்கின்னு வந்தாதே நான் கோவப்படுறேன். எல்லா வீடியோலையுமே எல்லாத்தையும் சொல்லி உங்களையும் வீடியோவில் மக்கள் பார்ப்பாங்க. சம்மதம் தானே? எல்லாரும் பார்ப்பா. உங்களை போல ஆளுங்க எத்தனை பேர் இடம் தெரியாமல் போய் ஏமாந்து வருஷ நக்கலுக்கு நோய் மாதிரியே திருறாங்க. பாவமாக இருக்குது. எனக்கு ஒரு நாளைக்கு 300 பேர் அடிக்கிறாங்க. என்னால் அட்டன் பண்ண முடியல. தயவு செய்து என்கிட்ட வர்றாள் ஒழுங்காக வாங்க. இதில் இன்ஸ்டாகிராம் பார்த்தாலாம் வந்திருக்கீங்களா? எத்தனை பேர் வந்திருக்கியா? இன்ஸ்டாகிராம் பார்த்தாலும் 3-4 பேர் வந்திருக்கு. தம்பி கரெக்டாக அதே மாதிரி இருக்கேன்னா நேர்மையாக இருக்கேன்னா இல்லை எப்படி இங்கே வந்து இல்லை அந்த இன்ஸ்டாகிராமில் என்ன ஸ்டைலோ அதே தானே? இல்லை வாங்கன்னு வந்து இங்கே சிரித்து பல்ல காமிச்சு உங்கள்கிட்ட வந்து அப்படியே மண்டையாக இருக்கேண்ணா பார்த்து ஒழுங்காக வந்துக்கங்க. இதில் பாதி பேர் எல்லாருமே இன்ஸ்டாகிராம் பார்த்தே வருது. என்கிட்ட வர்றாலாம் ஒழுங்காக வச்சுங்க. அதெல்லாம் வேறு இடத்துல பார்த்து வருது. தம்பி நீங்கள் போங்க, உள்ளே போங்க தம்பி. பார்த்துங்க, இடம் வர்றது தெளிவாக பார்த்து வாங்க. தோரங்குச்சி ஃபேமஸ்ஸு, சிங்கம்னாரி ஃபேமஸ்ஸு. என் பேர் வந்து புத்தூர்கட்டு பாண்டி. கரெக்டாக பார்த்துக்குங்க. வைத்தியத்தை ஒழுங்காக வச்சுக்கிறாள் மட்டும் வாங்க. இப்போவும் சொல்கிறேன், ஒழுங்காக வச்சுக்காலும் என்னை பார்த்துட வேண்டாம். பார்த்துங்க, எதுவாக இருந்தாலும் ஃபோன் அடிச்சுட்டு வாங்க. ஃபோன் அடிக்காமல் வந்துட வேண்டாம். பாண்டியானா இங்கே தமிழ்நாட்டில் ஏகப்பட்டவர் ஏமாத்த தர்றேன். கரெக்டாக பார்த்துங்க. என் மூஞ்சியை நல்லா பார்த்துக்குங்க. சரியா தம்பி? இவர் தான் என் மையன். பேர் என்னடா? பாண்டி கணேஷ். சரிப்பா.